அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை புத்தக கண்காட்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் இலக்கிய அரங்கத்தின் சார்பில், படைப்பாளர்களின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 10 நாட்களாக மாணவ மாணவியரை, இலக்கிய ஆர்வலர்களை ஒன்றிணைக்கக்கூடிய, வாசிப்பு பழக்கத்தை துரிதப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினருக்கு இந்த நேரத்தில் நாம் கரகோஷத்தோடு நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து 10 நாட்களாக அறிவியல் அரங்கம் மிகச்சிறப்பாக இந்த வாழ்க்கையை எப்படி அறிவியல் பூர்வமாக அணுகுவது என்கிற பொருண்மையில் நிறைய உரையாளர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். அதை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பேராசிரியர் சுகுமாரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இலக்கியம் மிக முக்கியமானது. வாழ்க்கையும் இலக்கியமும் ஒன்று. அதை நாம் வேறு வேறாக பார்த்து அதை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சியை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இலக்கிய அரங்கத்தை மிக அழகாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அவரும் என்னுடைய அருமை அண்ணன் தான், மணிமாறன் பேராசிரியர் முனைவர் மணிமாறன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முழுவதுமாக இந்த அரங்கை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் பரகதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த இலக்கிய அரங்கில் நான் பேச இருக்கிற தலைப்பு கரு உருமாறும் கதைகள். அது என்ன கரு உருமாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். இலக்கியம் என்பது தொடர்ந்து பிரதிபலிக்கக்கூடியது. மனிதகுல வரலாற்றில் மனிதன் தொடங்கிய காலத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை இலக்கியங்கள் தான் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. நாம் வேட்டை சமூகமாக இருந்த காலகட்டத்தில் ஒலிக்குறிப்புகள் தான் நாம் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சாதனமாக இருந்தது. என்றைக்கு நாம் பேச ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நாம் கதை சொல்ல தொடங்கிவிட்டோம். அப்படி பார்க்க போனால் நாம் எல்லோருமே இங்கே கதை சொல்லிகள் தான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். அதென்ன எழுத்தாளர்கள் அவங்க மட்டும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் எழுத முடியலையே என்கிற ஒரு தவிப்பு மாணவர்கள் மத்தியில் உண்டு. உண்மையில் சொல்லப்போனால் நீங்களும் ஒரு கதை சொல்லிதான். நீங்கள் ஒரு கதை சொல்லி என்பதை உணர்த்துவது தான் இந்த கரு உருமாறும் கதைகளில் வரக்கூடிய ஒரு நுட்பமான பொருள். அது என்ன காரணம் அப்படின்னா, இலக்கியம் நம்ம எப்போதும் ஒரு புதுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, நம்முடைய காலத்தை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்று பார்க்கிற இந்த சமூகம் என்பது ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் இருந்ததா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் நிச்சயமாக வர வேண்டும். அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறைகளுக்கு. ஆனால் நமக்கு அது வர்றதில்லை. கல்லூரி மாணவர்களுக்கோ பள்ளி குழந்தைகளுக்கோ இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது, இந்த உலகம் ஒரு மொபைலுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு, இங்கே சொன்னது போல் ஒரு துரித உணவுகளுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு என்கிற ஒரு சின்ன குறுகிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறைகளை நாம் வேறு ஒரு உலகம் இருந்திருக்கிறது, நாம் இப்போ இவ்வளோ தூரம் கடந்து மாறி வந்திருக்கிறோம், நாம் வரலாற்றை சரியாக உற்று நோக்க வேண்டும். அந்த வரலாற்றை நோக்க வேண்டும் என்றால் நாம் நமக்காக எழுதப்பட்ட கதைகளை நாம் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரியும், விடுதலை போராட்ட காலம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த தொழில் புரட்சி என்கிற ஒரு காலகட்டம் வந்தது. எங்களுடைய காலகட்டத்தில் ஓரளவு அந்த 80களில் கூட ஒரு சலசலத்து ஓடும் அந்த காவிரி ஆறு, அந்த காவிரி ஆற்றின் இரு மருங்கிலும் அவ்வளவு அழகான மரங்கள்,
தேக்கு மரங்கள், நாவல் மரங்கள் எல்லாம் இருந்தது. ஆங்காங்கே சிட்டுக்குருவிகள், ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சிட்டுக்குருவிகள் இருந்தது, பறவைகள் இருந்தன, விலங்குகள் இருந்தன. எங்களுடைய வாழ்க்கை அந்த 80களில் பால்யகால வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு அருமையாக எங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிட்டுக்குருவியை பார்க்க முடியுமா? உங்கள் அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் கிராமத்தில் ஒரு குளம் இருக்கிறதா? நீங்கள் அந்த குளத்தில் குளித்திருக்கிறீர்களா? அந்த ஆற்றில் தவழ்ந்து ஓடியிருக்கிறீர்களா? இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தது ஒரு காலம் என்றால் அது இன்றைய அளவுக்கு இலக்கியத்தில் கதைகளில்தான் இருக்கின்றன. அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சிட்டோம்ல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு குளத்தை தொலைச்சிட்டோம்ல. ஒரு சினிமாவில் பார்க்குறோம், வடிவேல் சொல்கிறாரு, ஐயோ கிணத்தை காணோங்கன்னு. அது நம்ம காமெடியாக கடந்து போகிறோம். அது மிகப்பெரிய சோகம். தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய சோகம் ஒரு கிணற்றை தொலைத்து விட்டது. அப்படியான அந்த கிணறு தொலைந்த கதையை கூட நம்முடைய எழுத்தாளர்கள் கதைகளில் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது அந்த கிணறை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியான கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வயல்கள், நம்முடைய டெல்டா என்பது தஞ்சை பகுதியில் வேளாண்மை தான் நம்முடைய பிரதான தொழில். ஆனால் இன்றைக்கு வயல்கள் இருக்கிறவா? வயல்கள் இருக்கிறதா? வயல் இருந்த இடங்களில் எல்லாம் வீடுகள் இருக்கின்றன. வீடுகள் இருந்த இடங்களில் எல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஒரு பொட்டல் காடாக வேளாண் சமூகம் போய்கொண்டு இருக்கிறது என்பதை மையப்படுத்தியதே கதைகள்தான். நில அபகரிப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை தஞ்சாவூரில், தஞ்சை மாவட்டங்களில் தொடர்ந்து, தஞ்சை மாவட்டத்தின் அந்த நில அபகரிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதை ஒரு கதையில் தான் புரிந்து கொள்ள முடியும். சோலை சுந்தர பெருமாள் என்கிற ஒரு எழுத்தாளர், நிறைய வாசிப்பு அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். முன்னொரு காலத்தில் இசை குறித்தும் ஆண் பெண் உறவு நிலைகள் குறித்தும் காமம் குறித்தும் எழுதப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை உடைத்து இந்த சமூகத்தை, சக மனிதர்களின் பசியை, வலியை எழுத தொடங்கியவர்கள்தான் இந்த முற்போக்கு இலக்கிய எழுத்தாளர்கள். அதில் மிக முக்கியமானவர் சோலை சுந்தர பெருமாள். யார் இந்த சோலை சுந்தர பெருமாள் என்றால் ரொம்ப வெகு தூரத்தில் இல்லை, திருவாரூர் பக்கத்தில் அம்மையப்பன் என்கிற இந்த ஊரின் அருகில் உள்ள சோலையூர் என்பதில்தான் அவர் வசித்து வந்தார். 2021 இறந்து போனார். அவருடைய மிக முக்கியமான நாவல் சென்னல். சென்னல் என்பது உங்களுக்கு அந்த தலைப்பிலே தெரியும். சென்னல் என்பது சிவப்பு, சிவப்பு தோய்ந்த நெல், சென்னல். கீழ் வெண்மணி சம்பவத்தை மறந்து ஒரு எழுத்தாளர் இந்த மேடையில் நிற்கவே முடியாது. அதுவும் தஞ்சை புத்தக கண்காட்சி. அதை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அதை ஒரு எழுத்தாளராக தான் பதிவு செய்ய முடியும். அதை முழுக்க முழுக்க அந்த கீழ் வெண்மணி சம்பவத்தை தொழிலாளர்களின், கூலி தொழிலாளர்களின் அந்த அவல நிலையை பதிவு பண்ணியதான் அந்த சென்னல் நாவல். அதை கடந்து அவர் அந்த அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு கிராமம் திருவாரூர் மையத்தில் உள்ளது. அதில் நடந்த சில விஷயங்களை தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதில் முக்கியமானது அக்கா குருவி என்கிற ஒரு சிறுகதை. நாம் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட அக்கா குருவினா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம் சிற்றுக்குருவிகளையே கொன்றுவிட்ட ஒரு சமூகம். அப்போ அக்கா குருவி என்பது எங்கே இருக்கும் என்பது இனி இலக்கியங்களில் தான் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்காக அவர் ஒரு கதையை சோலை சுந்தர பெருமாள் எழுதியிருக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த அம்மையப்பனை ஒட்டிய அந்த கிராமத்தில் நல்ல விவசாயம் நடந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் அவர் வாழ்கிறார். அதற்கு பிறகு அவர் ரொம்ப சிரமத்திற்கு அப்பால் தன் மகனை படிக்க வைக்கிறார். மகனை படிக்க வைத்து கலெக்டர் ஆக்கிறார். ஒரு விவசாயி தன் மகனை படிக்க வைத்து கலெக்டர் ஆக்கிறார். அந்த கலெக்டர் ஆன அந்த மகன் முதல் போஸ்டிங் உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கிது. இந்த நபருக்கு, அவர் ராஜாங்கம் என்பவர்,
அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வயலை விட்டோ இந்த வீட்டை விட்டோ ரொம்ப, அதாவது அந்த விவசாயம் நொடித்து கொண்டிருந்த காலகட்டம், தொழில் புரட்சியெல்லாம் வந்துருச்சு, கிராமங்களுக்குள்ள தொழிற்சாலைகள் என்ட்ரி ஆகிறது, அந்த நில அபகரிப்புகள்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம், நகைகளை விற்று விவசாயம் செய்கிற அந்த சூழலில் அவர் இருந்தாலும் என் மண்ணை விட்டு நான் வரமாட்டேன், இது நான் வாழ்ந்த பூமி, என் குடும்பம் இங்கே தான் இருக்கணும், நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் மகன் படித்து கலெக்டர் ஆகிட்டாரு, அப்பாவை கொஞ்சம் வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப கம்பல் பண்ணி உத்தரப்பிரதேசம் அழைச்சிட்டு போகிறார். ரொம்ப மனசே இல்லை, ராஜாங்கம் அவருக்கு மனசே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்முடைய மகன் உயர்ந்த நிலைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாரு. உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் இருந்தது போல தான் அப்போ இருந்திருக்கும், அரசியல் புரிந்தவர்களுக்கு அது தெரியும். அப்படியான ஒரு சூழலில் ஒரு விவசாயி ஒரு நார்த்தில் போய் வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை, அதுக்கு கஷ்டமாகிறாரு. ஆனால் அவரோட மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்தாலும் இவ்வளோ சோகமாகவே இருக்கீங்க, பையன் நம்ம எவ்வளோ வசதியாக வச்சுருக்கான், ஏசியெல்லாம் இருக்குது, மாடியெல்லாம் இருக்குது, நாம் அந்த விவசாயத்தில் அந்த சோலையூரில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ மகன் நல்லா வச்சுருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போதும் அவருக்கு மனசே வராது. அவருக்கு திரும்ப வரணும், இங்கே ஊரில் சோலையூரில் காலடி எடுத்து வைக்கணும். ஒரு பக்கம் வசதியாக இருக்குது, ஆனால் மனசு அந்த வசதியை ஏற்க மாட்டேங்குது. இதுதான் இந்த மனித சமூகத்தின் மிகப்பெரிய இந்த மாற்றம். கரு இந்த இடத்துல தான் உருமாறும். புலம்பிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பையனுக்கே ரொம்ப கவலையாயிடும். சரி, அப்பாவை இவ்வளோ கஷ்டத்தோடு, அப்பா இவ்வளோ வசதிகளை வச்சும் கஷ்டத்தோடு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஊருக்கு கொண்டுட்டு போயிடலாம், அப்பாவை கொண்டு போய் விட்டுறலான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணுவார். இதில் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சோகம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க குடியிருந்தாங்கல்ல வீடு, இவங்களோட வயல் இருந்ததில்ல, அதை ஒரு பெரிய பண்ணையார் வாங்கணும்னு நினைப்பார். ஏன் வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, இவர் அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் வயலை சுற்றி இருந்த இடங்கள் எல்லாமும், எல்லா வயல்களும் பிளாட்டு போட்டாங்க. கிரீன்லேண்டு, பொன்னகரி அப்படிங்கிற போர்டு போட்டு எல்லாமே நிலங்களாக, வீடு மனைகளாக எல்லாமே மாற்றப்படுது. அப்போ இவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு விவசாயிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது. இவர் மகன் கலெக்டர் ஆகியிருக்காரு, சம்பாதிக்கிறாரு, நான் இழந்த விவசாயத்தை மீட்டெடுக்க போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் பயிர் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வருகிற ஒரு மனிதரை கம்பல் பண்ணி அந்த பண்ணையார் இந்த இடத்த எனக்கு கொடு. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, சுற்றி இருக்க இடங்கள் எல்லாமே மனையாயிருச்சு, இடம் மட்டும்தான் விவசாய நிலமாக இருக்கிறது, இனி அந்த இடத்துல நீ விவசாயம் பண்ண முடியாது, உன்னோட விவசாயத்தோட ரேட்டை நான் ரைஸ் பண்ணி தாரேன், நான் அதை வீடாகவோ அல்லது ஒரு தொழிற்சாலையாகவோ அல்லது வேறு ஏதாவது நிறுவனங்களாகவோ நான் மாற்றப் போகிறேன் என்று ஒரு நெருக்கடியை அந்த ராஜாங்கத்திற்கு கொடுக்கிறார்கள். அந்த உத்தரப்பிரதேசத்துலேருந்து வராரு, அந்த சோலையூரில் காலடி எடுத்து வைக்கிறாரு. அவர் வீட்டுக்கே போகலை, நேராக வயலுக்கு போகிறாரு. அப்போ தான் அந்த அதிர்ச்சியாக பார்க்குறாரு, அவர் வயல் மட்டும் நடுவில் இருக்குது, சுற்றி எல்லாமே பிளாட்டாக இருக்குது, எல்லாமே மண்ணடித்து தரைமட்டமாக ஆகிவிட்டது. முன்னொரு காலத்தில் முப்போகமாக விளைந்த அந்த திருவாரூர் மாவட்டம் இன்றைக்கு பிளாட்டாக மனைகளாக மாறிக்கொண்டு விட்டது என்று அவருக்கு ஒரு அதிர்ச்சி வருகிறது. தூரத்தில் இருந்து ஒரு மரத்தையும் அந்த ஆற்றையும் பார்க்கிறார். அந்த ஆற்றில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வறண்டு இருக்கிறது. அவர் இருந்த காலத்தில் அந்த ஆறு சலசலத்து ஓடியது. ஒரு அக்கா குருவி கத்திக்கொண்டே இருக்கும். அந்த அக்கா குருவியின் குறியீடு என்பது ஆற்றில் தண்ணி வந்து விட்டது, ஆடி மாதம் ஆற்றில் தண்ணி வந்து விட்டது, விவசாயத்திற்கான சரியான ஒரு நேரம் என்பதையெல்லாம் பறவைகளும் விலங்குகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருந்தது. இன்றைக்கு அந்த அக்கா குருவி இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும் அவருடைய நிலத்திற்கு நடுவில் இருந்தது. அதில் போய் சாய்ந்து கொண்டார். ஒருத்தர் சொன்னார், என்னென்ன இப்படி உட்காந்துட்டீங்கன்னு. நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். இந்த இடத்த கொடுத்துருங்கண்ணே பண்ணையார்கிட்ட அப்படின்னார். ஒன்றும் பதிலே சொல்ல முடியலை. ஏன்னா ஒரு வேளை அந்த நிலத்தை பண்ணையாரிடம் கொடுக்கவில்லை என்றால் அந்த ராஜாங்கம்
ராஜாங்கத்தின் உயிருக்கு ஆபத்து. இரவோடு இரவாக அவரை கொலை செய்யக்கூடும், ஒரு விவசாயியை கொலை செய்யக்கூடும். அந்த ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரு பயத்துக்காக அந்த மரத்தில் அப்படியே சாய்ந்து ராஜாங்கம் உட்கார்ந்துருப்பார். அந்த நெஞ்சை பிடிச்சி கொண்டு ஒரு அதிர்ச்சியில் உட்கார்ந்துருப்பார். அந்த கூட வந்த அவரோட நண்பர், பழைய காலத்து நண்பர், அவரும் ஒரு விவசாயி, ராஜாங்கத்தை தூக்கி அந்த வயலிலிருந்து அந்த பிளாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, வீடு மனை, அதன் வழியாக நடத்தி கொண்டு அவர் குடிசைக்கு போய் சேர்வார். இதோடு இந்த கதை முடிந்தது. ஆனால் இந்த கதையில் இருந்து தான் நாம் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் எங்கே முடித்தாரோ அங்கே தான் அந்த கரு உருமாறுது. நிச்சயமாக இதோட பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த இடத்தை விற்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. விற்று தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஆண்டான் அடிமைகளிடம் இருந்த இந்த நில சமூகம், அவர்கள் அந்த மிராசுதார்களும் பண்ணையார்களும் மிரட்டி அந்த இடத்தை வாங்கித்தான் இருப்பார்கள். அவரால் இனி விவசாயத்தை மீட்டெடுக்க முடியுமா? ஒரு விவசாய வேளாண் குடி அழிந்த ஒரு இடம். அதைத்தான் சோலை சுந்தர பெருமாள் தன்னுடைய அக்கா குருவி என்கிற ஒரு சிறுகதையில் பதிவு செய்திருப்பார். அக்கா குருவி என்பது குறியீடு. ஒரு நிலம், ஒரு விவசாய நிலம், ஒரு சமூகம், ஒரு வேளாண் சமூகம் அழிந்த ஒரு குறியீடு அந்த அக்கா குருவி. இதுதான் இந்த இடத்தில்தான் ஒரு கரு உருமாறியதாக நான் நினைக்கிறேன். அடுத்ததாக குளம் என்று சொன்னேன். எத்தனை பேர் குளத்தில் குளித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் குளத்தை பார்த்த கதை உண்டு. ஆனால் அந்த குளம் எப்படி அழிந்தது, நிலம் எப்படி அழிந்ததோ அதற்கு ஒரு கதை, குளம் அழிந்த கதையும் உண்டு. எல்லா முதலாளிகளோட வருகை தான், தொழிற்சங்க தொழில் புரட்சியோட வருகை தான் கிராமம் எப்படி நகரமாக மாறியது என்பதற்கும், கிராமிய சூழல் எப்படி மறைந்து போனது என்பதற்கும் ஒரு கதை மாறுகிற இடம் என்பதையும் அவருடைய கதைகளின் வழியாக நாம் பார்க்க முடியும். மிதவை என்கிற ஒரு கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த சிறுகதையாளர் பெயர் மீனா சுந்தர். கோட்டூரில் வசித்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது பழனியில் பேராசிரியராக இருக்கிறார். மிக அபூர்வமான ஒரு கிராமிய ஈரத்தோடு நம்முடைய வண்டல் மண்ணின் ஈரத்தை அச்சு அசலாக பதிவு செய்த ஒரு எழுத்தாளர் மீனா சுந்தர். ஒரு குளம் காணாமல் போன துயரத்தை அவ்வளவு அழகாக அதில் பதிவு செய்திருப்பார். ஒரு குளம், அந்த குளம் பேச்சு குளம். இதிலே நீங்கள் நிறையா விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும். நான் வெறும் கதை சொல்லிட்டு போகிறேன்னு இல்லை. அது ஏன் அந்த குளம் பேச்சு குளமாக மாறியது என்பதை கூட நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்ம பேச்சியம்மன் அந்த சிறு தெய்வ வழிபாடு கிராமங்களில் உண்டு. ஒவ்வொரு கதைக்கும், ஒவ்வொரு தலைப்பிற்கும், ஒவ்வொரு கதை மாந்தருக்கும் ஒரு கதை உண்டு. ஏன்னா நம்ம டெல்டாவில், நம்ம வண்டல் மண்ணில், தஞ்சை இந்த மண்ணின் சூழலில் நாம் ஒரு கதைக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா? இந்த பெயர்கள் வேறு சவுத் சைடு இருக்கா, கரிசல் வட்டாரத்தில் இருக்கான்னா இருக்காது. ஏன்னா அந்த பெயருக்கும் ஒரு கதை உண்டு. நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கரு உருமாறுகிறது என்றால் அந்த கதை மாந்தர்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த கதை சூழலும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கரு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த குளம் காணாமல் போன கதை என்பது அந்த ஒரு குளம்தான், அந்த பேச்சு குளம்தான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த ஒரு குளம். அங்கே தான் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் ஒரு குளம் இருந்துச்சுன்னா அதை எல்லா பயன்பாட்டுக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா வேறு சோர்ஸ் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த முனிசிபல் வாட்டரோ இல்லை இந்த மாதிரி வாகனங்களில் இருந்து வண்டியெல்லாம் நிரப்ப முடியாது. அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் எளிய சூழலில் வாழ்ந்த மனிதர்கள் தான். அப்போ ஒரு குளம் தான் இருந்திருக்கும். அந்த குளத்தை அங்கே இருக்கிற ஒரு பெரும் பணக்காரர் ஒருவர் கேட்பார், நான் நீங்களாம் பயன்படுத்துகிறீங்கல்ல, பயன்படுத்திக்கங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் அதுக்குள்ளே மீன் விட்டு வளர்த்துக்கிறேன், மீன் மட்டும்தான் விட போகிறேன், வேறு எதுவும் நான் செய்ய போகிறதில்ல. நீங்கள் பயன்படுத்திக்கிறபடி பயன்படுத்திக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அது பாட்டுக்கு மீன் வளர்ந்துடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவையோ நாம் அந்த மீனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத
ஒரு டீலிங் வந்து அந்த கிராமத்து மக்களோடு அந்த பணக்கார் வைப்பார். சரி, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, என்ன பண்ணிட போகிறாரு, மீன் தானே, அது கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு மாதத்து கழித்து அந்த மீன் வளர்ப்பதற்கான கழிவுகளை கொண்டாந்து அந்த பையன் போடுவான். கழிவுகள்னால் கோழி, இறந்த கோழி இறைச்சியோட அந்த கழிவு, பன்றி கழிவு, இது எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த குளத்துக்குள்ளே போடும். அடுத்த ஓரிரு மாதங்களில் அந்த மீன்களும் செத்து அந்த கழிவும் நாற்றம் எடுத்து அந்த குளத்தில் அவ்வளவு ஒரு அசிங்கமாக அப்படியே கொப்பளிச்சு அந்த தண்ணி, அந்த குளமே அவ்வளோ அருவருப்பாக கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு அந்த குளம் இருக்கும். யாருமே அந்த குளத்தை பயன்படுத்த முடியாது. இப்படியான ஒரு நெருக்கடியை தான் இந்த பணக்கார சமூகம், முதலாளித்துவ சமூகம் கிராமங்களில் ஒவ்வொரு இடங்களிலுமே செய்து கொண்டிருந்தது. இதை தான் அவர் அந்த கதையில் பதிவு செய்திருப்பார். நினைத்து பாருங்கள், அன்றிலிருந்து அந்த குளம் பயன்பாட்டில் இல்லை. ஒரு குளம் காணாமல் போனது. அடுத்த ஓரிரு மாதங்களில் இருந்த மண்ணெல்லாம் அடித்து அந்த குளத்தை தூத்தாச்சு. அதற்கு அடுத்து அது ஒரு பிளாட்டு. வேறு யாராவது வெளியில் வருகிறவர் அந்த இடத்த வாங்குவார். இன்றைக்கு அந்த வீட்டில் இருப்பவரின் அந்த பேஸ், அந்த வீட்டுக்கு அடியில் இருப்பது ஒரு மாபெரும் குளம். இந்த ஏழை மக்கள், விவசாயிகள் பயன்படுத்திய மாபெரும் குளத்தின் மேல் ஒரு வீடு கட்டப்படுகிறது. இந்த இடத்தில்தான் ஒரு கரு உருமாறுகிறது. தொலைந்து போன இடங்களை மீண்டும் மீண்டும் நாம் பேசுகிற போதுதான் நாம் எவ்வளவு சமூக பொறுப்பற்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் ஏன் ஆண்களாக எழுத்தாளர்களாக இருக்காங்க, டெல்டாவில் பெண்கள் இல்லையானா இருந்தார்கள், இருக்கிறோம். சு தமிழ்ச்செல்வி மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் அளம், உப்பளம், ஏன்னா நான் இப்போ சொல்கிறது வெறும் தஞ்சை மட்டும் இல்லை, ஒருங்கிணைந்த டெல்டா. நீங்கள் அங்கே திருச்சிலேருந்து ஆரம்பித்து அங்கே திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் வரை கூட போகக்கூடிய, அந்த கழிமுகம் வரை கூட போகக்கூடிய அந்த அளவு உள்ளது தான் நம்முடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். அதில் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவர் சு தமிழ்ச்செல்வி. அவர் கீதாரி என்கிற ஒரு அருமையான நாவலை எழுதினார். அதே சமயம் உப்பளம் கதை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவலையும் எழுதினார். இது ரெண்டும் மிக முக்கியமான நாவல். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கீதாரி என்றால் யார்? இந்த பள்ளி குழந்தை இவ்வளவு பேரை நம்ம தினமும் கூட்டி குழந்தைகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம்ல, கீதாரினா என்ன, யாருன்னு தெரியுமா? பெற்றோர்களுக்காவது தெரியுமா? ஆனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு தான் இந்த இலக்கியங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. இந்த கீதாரி என்பவர்கள் வெளியூரிலிருந்து, உள்ளூரில் கிடையாது, வெளி ஊர்களிலிருந்து பிழைப்பிற்காக கிராமங்களில் ஆடுகளை கொண்டுட்டு வந்து உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் உள்ள அந்த விவசாய நிலங்களில் ஆடுகளை வைத்து அதன் கழிவுகள், அதன் எச்சங்களை உரமாக மாற்றி தருகிற மகா பொறுப்புள்ள ஒரு மனிதர்களாக இருந்தவர்கள் கீதாரிகள். ஆனால் நாம் கீதாரிகளை முழுமையாக தொலைத்து விட்டோம். நாம் தொலைத்தது நிலம் மட்டுமல்ல, நிலம் சார்ந்த மனிதர்களையும் தொலைத்து விட்டோம். ஆனால் இப்போவும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நெற்களஞ்சியம், நெற்களஞ்சியம். இப்போவும் ஒன்றும் கெட்டுட்டு போகல. இப்போ கூட நம்ம யோசித்தா மீதம் இருக்கிற நம்முடைய நிலங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான கதைகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நாம் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது போல, ஒரு எழுத்தாளர் உண்மை பேசணும் அப்படிம்பார். ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும், அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்ல. ஒரு எழுத்தாளர் ஒரு சார்பு நிலையில் இருக்க முடியாது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் வலிமிகுந்த கதைகளாகவே எழுதுறீங்க, அதில் தான் கரு உருமாறுதா அப்படின்னா, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் சக மனிதர்களை பார்க்கிற, அவர்களுடைய வலியை உணர்கிற அந்த மனிதர்களை தான் நாம் தேட வேண்டியிருக்கு. அது நிச்சயமாக மீடியாவில் கிடையாது. அது உரையாடல்கள் வழியாக தான் வரும். நாம் உரையாடுறோமா? இப்போது நாம் உரையாடுதல் குறைஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. அதை கூட ஒரு இலக்கியத்தில் வைக்க முடியுமா என்றால், இன்றைக்கு லக்ஷ்மி சிவகுமார் என்கிற கரந்தையை சேர்ந்த ஒரு எழுத்தாளர்
அதை பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்னா, அந்த கதையின் பெயர் நோமோஃபோபியா. ஒரு பையன் ஐடியில் இருக்கான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு மொபைல், எப்போ பார்த்தாலும் அவன் மொபைல்லே இருக்கான். அவங்க அப்பா அம்மாட்ட கூட அவன் பேசுகிறதே இல்லை. உள்ள ரூமில் இருப்பான். சாப்பாடு வேணும்னா மெசேஜ் அனுப்புவான், வெளியில் போகணுன்னா மெசேஜ் அனுப்புவான். எல்லாமே மெசேஜ் தான். அவர் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா, நான் அந்த கதைக்கு பின்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஏன் கரு உருமாறுது அப்படின்னு. நாம் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்த மக்கள் இல்லையா? நாம் கிராமங்களில் இல்லாத கதைகளா? நடவு நடும்போது இல்லாத கதைகளா? வயலில் உட்காந்து அந்த குளத்தங்கரையில் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து பேசாத கதைகளா? ஏன் அந்த கதைகள்லாம் இல்லை? ஏன் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை? இதை புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் இன்றைய தலைமுறைகளுக்கு நாம் பேசக்கூடாது போல இருக்குன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப மிகப்பெரிய அவலம். இதை பெற்றோர்கள் பெரியவர்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஐயோ, நாம் ஒரு காலத்தில் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த நோமோங்கிற கதையில் இவன் மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்பான். ஒரு இன்டர்வியூ வரும் அந்த பையனுக்கு. இன்டர்வியூவில் சொல்லணும்ல, வாயை திறந்து சொன்னால் தானே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அங்கே போய் இன்டர்வியூவில் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னா இவன் மெசேஜ் அடிப்பான். டக்குன்னு மெசேஜ் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவான். அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக, சரி ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்குது, இவனுக்கு எப்படி வேலை கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பதட்டமாக அந்த டிஸ்கஷன் நடக்கும். கடைசியில் நல்ல கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆள், அந்த வேலைக்கு மிக திறமையான ஒரு பையன், அவர்கள் கேட்ட எளிமையான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் அந்த மொபைலில் அடிக்ட் ஆகி, இந்த நோமோஃபோபியா அப்படிங்கிற அந்த ஃபோபியாவுக்கு அடிக்ட் ஆகி அவன் பேச முடியாமல் ஒரு மிகப்பெரிய வேலையை இழந்துருவான். அந்த இழந்ததற்கு பிறகு தான் அவனுக்கு தெரியும், ஐயோ நமக்கு ஏதோ சிக்கல் இருக்குது உள்ள, நாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தான் உணருவான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு வாழ்க்கையே மெசேஜாக தான் இருந்தது கடைசி வரைக்கும். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டான். கடைசியில் அவன் மருத்துவமனையில் சேர்ந்துருவான், மனநோயாளியாக மாறிவிடுவான். இந்த துயரத்தை நினச்சி பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 கூட இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த 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 மாதிரியான கதைகள் வந்ததே கிடையாது. இந்த மனநோயாளிகளுக்கான கதைகள், மனப்பிறழ்வு இயல்பாகவே நம்ம எல்லாரும் ஒரு வகையில் மனப்பிறழ்வான ஆட்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அதை மூடி மறைச்சி போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே மனப்பிறழ்வான ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஒரு கதை எப்படி உருமாறுது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சோலை சுந்தர பெருமாள் எங்கு தொடங்கினாரோ நோமோ அந்த கதை நிற்கிது. கரு எந்த வகையில் உருமாறி கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இங்கே இந்த தஞ்சை மாவட்டத்தில் இங்கே மிக முக்கியமாக இருக்கிற ஒரு 3 எழுத்தாளர்களை உங்களிடம் அந்த பெயரையாவது நீங்கள் கேட்கணும்னு நான் பதிவு பண்ணுறேன். ஒருத்தர் CM முத்து, மிகப்பெரிய எழுத்தாளர், நிறைய நாவல்களை எழுதி கொண்டிருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளாக மனித வாழ்க்கையை, இந்த மண்ணின் ஈரத்தை தொடர்ச்சியாக அதன் மெருகு குழையாமல் பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு மூத்த எழுத்தாளர் CM முத்து அவர்களை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் சொல்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் நா. விஸ்வநாதன், அவருடைய கதைகள் என்பதும் நான் சொன்ன அந்த கிணறு காணாமல் போனது, ஒரு குளம் காணாமல் போனது என்பதான அந்த உணர்வு பூர்வமான கதைகளை எழுதக்கூடிய ஒரு மனிதர். ஒரு குளம் காணாமல் போனது என்பதை விட ஒரு கிணறு காணாமல் போனது என்பது மிகப்பெரிய அவலம். ஏன்னா அந்த கிணறுக்கு அந்த குடும்பத்து பெண்ணோட அவ்வளோ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த கிணறுக்கு தெரியும். அவள் அங்கே தான் போய் புலம்புவா, அவள் துணி துவைச்சிக்கிட்டே வீட்டில் உள்ளவங்களை திட்டுவா, அந்த கிணத்து அந்த கட்டையில் உட்காந்துக்கிட்டே தன்னோட இயலாமையை, இல்லாமையை, வறுமையை புலம்பிக்கொண்டே அந்த கிணற்றின் ஓரத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பெண்களுக்கு அந்த கிணறு கூட இன்றைக்கு ஆதரவாக இல்லை. அந்த கிணறையும் நாம் தொலைத்து விட்டோம். இப்படியான கதைகளை எழுதியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு பிறகு ஹரணி, எழுத்தாளர் ஹரணி, அவரும் இந்த கருவுருமாறும் கதை என்கிற இந்த கதைக்களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை உருவாக்கி இருந்தார். அது என்னன்னா, இன்றைக்கு தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பிள்ளைகளுக்கு
பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருப்பதை, குடும்பத்துக்குள்ளே ஒரு நடந்த கதை, ஒரு கணவன் மனைவி, அவன் தினமும் வந்து குடிச்சிட்டு வந்து இந்த அம்மாவை அந்த சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு இதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அடிப்பான், வரலன்னா அடிப்பான் அந்த கணவன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கும். இதால் அம்மாவை அடிக்கிற அப்பாவை தடுக்க முடியாது, அழும், தினமும் அழும், அம்மா ஏம்மா உன்னை அப்பா அடிக்கிறாரு. ஆனால் அதற்கான காரணம் அந்த குழந்தைக்கு தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளை. இது என்ன பண்ணும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்க முடியாமல், இந்த கருவுருமாறும் கதையில் மிகப்பெரிய வலி மிகுந்த கதை இது. மேடையில் சொல்ல முடியலைன்னா கூட இந்த சூழல் எப்படி மாறுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் இவன் வந்து குடிச்சிட்டு அந்த அம்மாவை அடிக்கும்போது அந்த பாப்பா, குட்டி பாப்பா, அது ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அந்த அப்பா முன்னாடி நிற்கும். அதுதான் தெரியும், அது ஏதோ ஒன்று அப்பா வந்து அம்மாவை எதுக்காகவும் அடிக்கிறார், இதுக்காக தான் அடிக்கிறாரான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு வந்து நிற்கும். இது எப்படி புரிந்து கொள்வது என்கிறது வந்து வாசகர்களாகிய உங்களுக்கு தான், உங்கள் பக்கம்தான் நான் விடுறேன். ஏன்னா அந்த கரு உருமாறும் கதைகள் இருக்குல்ல, ஒரு தாய் தந்தை அந்த குழந்தைக்கு அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு உறவு நிலை இதெல்லாம் மாறி போயிடுச்சா? இதெல்லாம் நாம் எப்படி சரி செய்வது, இந்த சமூகத்தை எப்படி மாற்றுவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுத்தாளருக்கு எழுவதால் தான் அவர் இந்த பொதுமக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும், இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற இப்படியான ஒரு கதைகளை முன்வைக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் கரு மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாயாவனம் அப்படிங்கிற ஒரு நாவல், சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு மிக முக்கியமான நாவல். அதை எழுதியவர் சா கந்தசாமி. அவரும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அந்த ஒரு நாவலை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிட் பீரியட் தெரியும். ஒரு விடுதலை போராட்ட காலத்தில் இந்த டெல்டா எப்படி இருந்தது, இந்த மண் வேளாண் குடி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல நிலம் அப்படிங்கிற ஒரு நாவலை நீங்கள் அவசியம் வாசிங்க. பாவை சந்திரன் எழுதிய நல்ல நிலம். அதில் உங்களால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆஹா, நம்ம ஊர் இப்படியெல்லாம் இருந்துச்சா, விவசாய நிலம் இப்படியெல்லாம் இருந்ததா. விவசாய நிலம்னா அது நிலம் மட்டும் இல்லை, அந்த சாகுபடி செய்வதற்கான அந்த கலாச்சார பண்பாடு, பொருள்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே ஒரு கதைக்குள்ளே வரும். கதை என்பது நேரடியாக சொல்வதல்ல, ஒன்றின் மூலமாக ஒன்றை வெளிப்படுத்துவது. அந்த பாவை சந்திரனுடைய நல்ல நிலத்தை நீங்கள் வாசித்தா நமக்கு ஒரு நல்ல நிலம் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு இந்த சாயாவனத்தை இந்த தொழிற்புரட்சி காலத்தில் 20களில் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத, நம்மக்கிட்ட நிறைய வனங்கள் இருந்தது. வனம்னா நீங்கள் அந்த சவுக்கு தோப்பெல்லாம் கூட சொல்லலாம், அதில் புளியந்தோப்பு, மாந்தோப்பு இதெல்லாம் சேர்ந்து கூட இருந்தது. ஆனால் இப்போ இருக்கா? அதெல்லாம் காணாமல் போன பட்டியலில் மரங்களும் ஒன்று. அப்படியாக இருந்த அந்த ஒரு இடத்துல புளியந்தோப்பு, அப்போ தான் உள்ள வெளிநாட்டிலிருந்து சம்பாதிச்சுட்டு வந்த ஒருத்தர் அந்த புளியந்தோப்பை வாங்குவார். வாங்கி ஒட்டு மொத்தமாக பொக்லைன் வச்சு அடித்து பிளாட் ஆக்கிடுவார். ஆக்கினதோடு இருக்க மாட்டார். அப்போ தான் நம்ம ஊருக்குள்ளே கரும்பு ஆலை வருது. மக்கள் எல்லாம் போராடுறாங்க, நல்லா தானே இருந்துச்சு, இது தானே நல்லா விளைச்சலை கொடுத்துச்சே, எல்லா மக்களுக்கும் அது ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதை இடித்து தள்ளிவிட்டு ஒரு கரும்பு ஆலையை உருவாக்குகிறார்கள். அந்த கரும்பு ஆலை வந்ததற்கு பிறகு எப்போதுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு தொழிற்சாலை உருவாகிறதுக்கு போகுது. அவர்கள் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களும் உறுதிப்பாடுகளும் வெறும் அந்த தொழில் சார்ந்தது மட்டுமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பின் விளைவு என்பது மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தொழிற்சாலையோட அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானம் மட்டும்தான் முதலாளிகளுக்கு போய் சேரும். ஆனால் அதில் வரக்கூடிய கழிவுகளும் ஏராளமான தீயவைகளும் பொதுமக்களை தான் போய் சேரும். ஆனால் அவர்கள் சொல்லுவது, நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றோம்,
அதனால் இங்கே ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறோம். அப்போ இப்படியாகத்தான் சுற்றி இருக்கக்கூடிய வனங்களும் வயல்களும் எல்லாமும் அழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு தொழிற்கூடமாக ஒரு வேளாண் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக முக்கியமாக நம்முடைய வண்டல் தொடர்பான கதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் அதை வாசித்தாதான் உங்களுக்கு புரியும். நாம் எந்த இடத்துல கோட்டை விட்டோம், எந்த இடத்துல நாம் சரி செய்யணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இந்த நிமிஷம் கூட நாம் சுதாரிப்பாக இருந்தால் இருக்கக்கூடிய விளைநிலங்களை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். அதற்கான சாத்திய பாடுகளை இந்த இலக்கியங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னனே, யாருமே உரையாடுவதில்லை, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்லை, நாம் சொன்னாலும் யாரும் கேட்குறதும் இல்லை. அது மனித இயல்பாக மாறிடுச்சு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. ஆனால் கதைகள் வழியாக சொல்லும்போது அது அடுத்த தலைமுறைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பான இடத்தை கொண்டு செல்லும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான நாவல் நான் சொல்லிடுறேன். சமீபமாக வந்தது. எல்லாருக்கும் தெரியும், கஜா புயலில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளோ மரங்கள் அழிந்தது. ஒரு நைட்டில் நம்மளோட அந்த விவசாய இதே மாறிடுச்சு. அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து மக்களே வேறு ஊருக்கு போகிற புலம்பெயர்ற மாதிரியான தன்மை வந்துருச்சு. விவசாயிகள் புலம்பெயர்றது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமைங்க. மற்ற வேறு தொழிலுக்காக புலம்பெயர்ந்து இங்கே வரலாம். அதற்கான கதைகள் நிறைய உண்டு, நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகளை கூட என்னால் பரிந்துரைக்க முடியும், நேரம் இருந்தால் பரிந்துரைப்பேன். ஆனால் ஒரு விவசாயி விவசாயம் பார்க்க முடியாமல் இங்கே இருந்து அவன் சென்னைக்கு போகிறதும் இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறதும் அல்ல வட மாநிலங்களுக்கு போகிறதும் இருக்குல்ல, அது மிகப்பெரிய துயரம். அது நம்ம குற்றவாளிகள் சொல்லப்போனால் நாமெல்லாம் ஒரு குற்றவாளிகளாக தான் இந்த இடத்துல உணரும். அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வரணும். அந்த குற்ற உணர்ச்சியை ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு அதில் பதிவு செய்யும். அப்படியான ஒரு கதைகள் தான் இங்கே நிறைய பதிவு செய்திருக்கு. அதில் கொண்டல் என்கிற ஒரு நாவல் சக்தி எழுதினது, யுவ புரஸ்கார் விருது பெற்ற ஒரு நாவல். அந்த கஜா புயலில் நாம் போகிறோங்கிறத விட வெளி மாநிலங்கள்லேருந்து உள்ளே வந்தாங்க. வடநாட்டுக்காரர்கள் உள்ளே நம்முடைய விவசாய வேலைகளை அவர்கள் செய்தார்கள். கரு இந்த இடத்துல உருமாறுச்சா இல்லையா? விவசாயிகள் தானே விவசாயத்தை செஞ்சிட்டு இருந்தோம். விவசாயம் தெரியாத வட மாநில மக்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்து அவங்க இங்கே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வட மாநிலங்கள்லேருந்து தானே எல்லாம் நடவு நட ஆரம்பிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. நம்ம மக்களை காணோம்ல. அப்போ ஒரு சமூகம் அழியுதில்லை, ஒரு இனமே அழியுதில்லை. அப்போ மிகப்பெரிய குற்றவாளிகள் நாம தான் அந்த இடத்துல. அந்த வட மாநிலத்துக்காரர்கள் ஏன் இங்கே நடவு நடுறதுக்கும் கதிர் அறுக்கிறதுக்கும் வர்றாங்க அப்படின்னா, சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்க, அதனால் வட மாநிலத்தவர்களை நாங்கள் வச்சுருக்கோம், அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலுங்க. சமூக பிரச்சனைகளை இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை நாமெல்லாம் உரையாடி தான் அதை எப்படி சரி செய்யணும்னு யோசிக்கணும். என்னென்னா, இலக்கியங்களில் நாம் இதை மாதிரி பதிவு செய்கிறோம். ஆனால் விவசாயிகள் ஏன் நம்மளோட வேலையை நாம் செய்யலை, ஏன் நம்ம இறங்கி நடவு நட முடியல, ஏன் நம்மளால் கதிர இருக்க முடியல, ஏன் வட மாநிலத்திலேருந்து அவனை அலோ பண்ணுறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இடத்த நாம் உணரணும்னு நான் நினைக்கிறேன், இலக்கியங்களை தாண்டி. ஸோ இப்படியான விஷயங்களையும் அந்த கதைகளில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த சக்தி அவருடைய கதைகளில் தான் இந்த வெளியிலேருந்து இந்த விவசாய மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு சமூகத்தை உள்ளே இறக்குவார். அந்த பீரியடை, அந்த டிரான்சிட் பீரியடை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கொண்டல் அப்படிங்கிற ஒரு நாவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நில அபகரிப்பு, குளத்தை காணோம், கிணற காணோம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். முக்கியமாக கலைகளை தொலைச்சிட்டோம். அதை யாராவது கவனிச்சோமா? தஞ்சை பிரகாஷ் எழுதியிருப்பார் புறவி ஆட்டத்தில், இந்த குதிரை காலில் குதிரை ஆட்டம், அது நம்மளோட கலை தான். ஆனால் அதற்கு பிறகு அது தெலுங்கர்களுடைய ஒரு கலையாக மாறிய விதத்தை அந்த புறவி ஆட்டம் என்கிற ஒரு சிறுகதையில் அவர் பதிவு செய்திருப்பார். இன்னொன்று கரகாட்டம். தஞ்சாவூர் அப்படின்னாலே அது கரகாட்டம் அப்படின்னு வரும். ஏன் கரகாட்டம்
பிற்காலத்தில் ஒரு பொழுதுபோக்காக, ஒரு பாலியல் சுரண்டலுக்கான ஒரு தொழிலாக மாறுனுச்சுங்கிற ஒரு அவலம் இருக்குல்ல. கரகாட்டம் மிகப்பெரிய கலை. கரகாட்டத்தில் சில நுட்பமான விஷயங்கள் கூட இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருவாரூரை சேர்ந்த சிவகுமார் முத்தையா என்பவர் எழுதியிருக்கக்கூடிய குறவை என்கிற இந்த ஒரு நாவலை நீங்கள் வாசிக்கணும். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆடிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த சலங்கை கட்டி ஆடும்போதே அவங்க வந்து 2 அடி அடிப்பாங்களாம், 2 தப்பு காலால் 2 அடி அடிப்பாங்களாம். அப்படின்னா அந்த தவில் வாசிக்கிறவர் வந்து அந்த வேகத்தை குறைச்சிடணுமா. இது அவங்களுக்குள்ளே உள்ள சங்கேத மொழி. இவர் ஏதோ ட்ரூம் ட்ரூம்னு இவர் சவுண்டு விடுவாரா 2 தடவை. அப்போ அவங்க ஆட்டத்தோட வேகத்தை குறைக்கணுமா. ஏன்னா ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த கலைக்குள்ள. அதற்கு பிறகு இந்த கலை அழிந்ததற்கு பிறகு அதில் ஒரு கதாபாத்திரம் என்னவாக மாறுது அப்படிங்கிறதை இந்த குறவை அப்படிங்கிற ஒரு நாவலில் சொல்லியிருப்பார். அதில் வந்து காணியாட்சி வேலை அப்படிங்கிறதுக்கு இந்த கரகாட்டம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண், அவள் வந்து காணியாட்சி, அவள் பேர் செவத்தக்கண்ணி, காணியாட்சிங்கிற வேலைக்கு போயிடுவாள். ஏன்னா அந்த தொழில் மறைஞ்சிருச்சு. அந்த தொழில் கரகாட்டம் என்பது ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணுற ஒரு இதாக இருக்குது சமூகத்துக்கு. அது மேலே ஒரு மரியாதை இல்லாமல் போனவுடனே அந்த காணியாட்சி வேலைனா என்னன்னா, இந்த நிலத்தெல்லாம் பார்த்துக்கிறது, பிணங்களை எரிப்பது, அடுத்து தப்பாட்டம், பறையாட்டம், இந்த 3 வேலைகளையும் செய்யக்கூடிய வேலைக்கு அந்த கரகாட்டம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண் தன்னுடைய வேலையை பறையாட்டக்காரியாக மாற்றிக்கொள்கிறார். இந்த இடத்துல ஒரு கலை மாறுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பறை தான் நம்முடைய பிரதானம், நம்முடைய இசையை தான். ஆனால் கரகாட்டத்தில் இருந்த ஒரு பெண் பறை அடிக்க தெரியாது. ஆனால் அந்த தொழில் நசுங்கியதற்கு பிறகு பறையாட்டம் கற்றுக்கொண்டு அந்த பறை ஆட்டத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ட்ரெயினராக மாறுவார். இந்த இடத்தில் கலையும் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. கதை மட்டும் ஒரு கதையில் உருமாறிக்கொள்வதில்லை, கதாபாத்திரங்கள் உருமாறுகின்றன, கதையும் கூடவே உருமாறுகிறது. இந்த பேக்ரவுண்ட், நிலச்சூழல், நில தகவமைப்பு எல்லாமே மாறுது. இப்போ சொல்லப்போனால் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கான வேளாண்குடியே அல்ல. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம். எதை தொலைத்தோம் என்பதைத்தான் இந்த கதைகள் எல்லாம் தொடர்ந்து இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. இப்போதும் நீங்கள் இந்த வாழ்க்கையை எழுதணும். இளம் தலைமுறைகள் வந்திருக்கீங்க, வாசிப்பு அனுபவம் உள்ளவர்களும் இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்து வாழ்க்கையையும் நீங்கள் எழுத்தாக பதிவு செய்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்குல்ல இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, இது வேற மாதிரி மாறி இருக்கும். வேற என்னவோ வந்திருக்கலாம், என்னென்னவாக மாறி இருக்கலாம். ஏன்னா பாரதி கண்ட கனவு திசையட்டும் போகணும்னு சொன்னதை நாம் நிகழ்த்தி காமிச்சிருக்கோம். ஒரு கட்டத்தில் நாம் வந்து தண்ணியை விற்க போகிறோமா, தண்ணி விற்பனைக்கு வருமா அப்படின்றதெல்லாம் நகைச்சுவையாக இருந்துச்சு. அட போங்கங்க, தண்ணியெல்லாம் யாராவது விற்பாங்களா? தண்ணி எவ்வளோ புனிதமானது, தண்ணியை விற்பாங்களான்னு கேட்டோம். இந்தா விற்கிறோம்ல, நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல. காற்றை விற்பாங்களான்னு கேட்டோம். கொரோனா டைமில் காற்றடைத்து வந்தது, மருத்துவர்கள் எங்கள் வீட்டில எல்லாம் காற்றடைத்த ஒரு ஆக்சிஜன் இருந்தது. அப்போ எவ்வளவு மாற்றம் நாம் வந்து மாறி இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை புரியணும்னா, பஞ்சபூதங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமும் தான் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் எப்பெல்லாம் மாறுதோ அப்போ எல்லாம் எழுத்தாளர்களின் கதைகள் மாறும், கதை கருக்கள் மாறும். மேத்தூரா என்கிற ஒரு சங்க இலக்கிய அறிஞர், ஒருவர் ஆய்வாளர், அவர் சொல்கிறார், நம்மளோட நிலங்கள் இல்லை ஐந்திணையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் மற்ற எல்லாத்தையும் விட மருதம் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வயலும் வயல் சார்ந்த இடம். இந்த மருத நிலம் மட்டும்தான் மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. மற்றவை எல்லாம் இயற்கையால் உருவானது. இந்த மருத நிலம் மட்டும்தான் செயற்கையாக உருவானது. அதனால்தான் இங்கிருந்து தான் கதைகள் அதிகம் கிடைக்கின்றன,
கருக்களும் அதிகம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாமும் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம். புலம்பெயர்ந்து உள்ளே வருகிறவர்களை நாம் ஆதரவு கொடுத்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாழ்கிற இந்த சமூகம் ரொம்ப ஆரோக்கியமானதுதான். ஆனால் அவரவர்களுக்கான வாழ்க்கை என்று தனியாக பிரித்து கொள்ளும் போதுதான் இந்த நிலமும் சிதைக்கப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு செயலை செய்யும்போது அது ரொம்ப சமூகத்தின் வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கும். அதை மாற்றி நம்ம யோசிக்கும் போது தான் இந்த மாதிரியான கதைகளில் கருக்களும் உருமாறி விடுகின்றன. எனவே அன்பான தோழமைகளே, குறிப்பிட்ட கிடைத்த நேரத்தில் இந்த கரு எப்படி உருமாறுகிறது கதைகளில் என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இப்போதும் நிறைய எழுதுனா இந்த காலகட்டத்தை பதிவு செய்ய முடியும். இலக்கியங்கள் மட்டும்தான், குறிப்பாக கதைகள் நம்மை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்து கொண்டே இருக்கின்றன. அந்த உயிர்ப்பை, இந்த நிலத்தை, இந்த ஈரத்தை, நம்மளுடைய டெல்டாவை தக்க வைத்து கொள்வது என்பது நம்ம எல்லோருடைய சமூக பொறுப்பு. குறிப்பாக பெரியவர்கள், உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய பழைய வாழ்க்கையை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். குழந்தைகளை டைரி எழுத சொல்லுங்கள். டைரி பிற்காலத்தில் மிகப்பெரிய கதையாக மாறும். அந்த கதையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு உருமாறக்கூடும். வாய்ப்பளித்த அன்பு தோழமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தோழமைகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.